நமசிவாய. இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் என்னுடையது கிடையாது, ஆனால் என்னோடது தான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அன்பர் வந்திருந்தார் கன்சல்டேஷனுக்கு, ரெகுலராக வரவங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்தோடனே அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிவிட்டு, சில பேர் அது மாதிரி பகிர்ந்துப்பாங்க, ஏதாவது விஷயம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஹைட் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருக்கும்பொழுது நான் பல காலங்களுக்கு, பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பணத்தை எடுத்து நீங்கள் வந்து கிஸ் பண்ணுங்கள், ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஹக் பண்ணிக்கோங்க, ஐ லவ் யூ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், டான்ஸ் ஆடுங்க, இப்படிலாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக சொல்லியிருக்கிறது பல காலமாக பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களான்னா, நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு டைமும் எடுத்து அந்த பணத்தை எப்போல்லாம் தோணுதோ அந்த மாதிரியான எடுத்து பார்த்துட்டு அதை வந்து நான் வந்து நல்லா தடவி கொடுப்பேன். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தடவி கொடுப்பேன். தடவி கொடுத்துட்டு அதை வந்து நான் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப ஒரு லவ்வபுளாக வச்சு இது பண்ணிவிட்டு பண்ணுவேன் குருஜி. எனக்கு வந்து அதுலேருந்து என்னமோ தெரியல, நிறைய ஃபன் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கா மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 விஷயங்கள் அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போது இது ஏன் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆகிட்டு, இதை நாம் வந்து ஏன் நல்லா எலாபரேட் பண்ணி பர்டிகுலரான ஒரு பீரியடில் செஞ்சால் அது வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமே, எல்லோருமே என்ன வீட்டில் இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து வச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பிரம்ம முகூர்த்த டைம் எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தம். ஒரு சில விஷயங்களை நாம் வந்து கரெக்டான ஒரு முகூர்த்த வேலையில் எடுத்து நம்ம செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் வந்து சாதாரணமாக இல்லாமல் இரட்டிப்பு ஆகக்கூடியது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரம்ம முகூர்த்தம் தயவு செஞ்சு நீங்கள் ஆப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, பஞ்சாங்கம் ஆப்பு இல்லைன்னா ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் எதுவோ ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த திரிக் பஞ்சாங்கம் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், தமிழில் இருக்குது. அதுக்கப்புறம் நித்ராவோ என்னமோ ஒன்று இருக்குது, வேறு நிறையவுமே பஞ்சாங்கங்கள் இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு எது நல்லாயிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிட்டியோடு போட்டு வச்சிட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு பெரும்பாலானதில் அதுலேயே வரும். ஸோ அப்போ பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நான் போன தடவை அதை பற்றி விளக்கி ஒரு வீடியோ போட்டிருந்த போது பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி இதை நிறைய காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமும் வந்து எங்களுக்கு ஒரு தடவை திரும்பவும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டார்கள். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் சூரிய உதயத்திற்கு இம்மீடியட்டாக முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 48 நிமிஷம் இருக்குல்ல, அது கிடையாது. அது வந்து சமுத்திர முகூர்த்தம். அதுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய 48 நிமிஷம் இருக்கே, அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இதை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே செய்ய வேண்டியது. இந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீங்கள் வியாழக்கிழமை ஒரு நாள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது. காலையில் எழுந்தோடனே நீங்கள் கை கால்களை கழுவி கொண்டு வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி வச்சிடலாம். விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய வேலெட் எடுத்து, வேலெட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து நீங்கள் தனித்தனியாக வைத்து விடுங்கள். அந்த பணத்தை எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். ஏதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வ படம் இருந்ததுன்னா அந்த இஷ்ட தெய்வ படத்தை வச்சிடலாம். இப்போ வரக்கூடிய இந்த குரு பூர்ணிமாலேருந்தே நீங்கள் தொடங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வியாழக்கிழமைனா உங்களுக்கு குரு பூர்ணிமா வந்து புதன்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பௌர்ணமி நாளிலே செய்யக்கூடிய இந்த மாதிரியான பண விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். நீங்கள் புதன்கிழமையும் செஞ்சுட்டு வியாழக்கிழமையும் செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல பலன் தரும். இல்லை புதன்கிழமை மட்டும் நான் வந்து குரு பூர்ணிமா நாளிலே காலையில் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அது மாதிரியான விஷயமா செஞ்சுட்டு வாங்க. வேறெல்லாம் இதுக்கு எந்த ஒரு ஓரையும் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி பெண்கள் எந்த ஒரு டைமாக இருந்தாலும் செய்யலாம். இதில் வேறு எந்த ஒரு இஷ்யூஸும் இன்வால்வ் கிடையாது. நீங்கள் உங்களால் சாமி மாடத்தில் விளக்கேற்ற முடியாதுன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கைகள் கால்களை கழுவி கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய சொன்ன மாதிரி உங்களோட பேக்கில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் இதெல்லாம் எடுக்கணும். இந்த குரு பூர்ணிமான்னு சொன்னேன் இல்லையா, குரு பூர்ணிமாவுக்கு நாம் 3 முக்கியமான விஷயங்களை செய்ய போகிறோம். பூஜா ஹோமம்.orgல வந்து தத்தாத்ரேய பூஜை, குபேர பூஜை, அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்திரஹோமம் நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு அபுண்டன்ட் வின்ஃபால்னு சொல்லுவோம், வின்ஃபால் ஆஃப் மணி அப்படின்னு, நல்லா வந்து பயங்கர வேகமாக ஏதாவது ஒரு வர வேண்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் இந்திரன் தான். கலியுகத்தில் அவரை விட்டால் வேறு வழி கிடையாது. பண விஷயத்துக்கு சொல்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காதமா உடனே அவர் அழைத்த உடனே கொடுப்பார் அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஃப்ரெண்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ கர்ணபிசாஷினி அல்லது வேறு ஏதாவது ஒரு யோகினிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, யோகினிகளுக்கு யக்ஷினிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கணும், அம்மாவை வச்சுக்கணும், அப்பாவாக வச்சுக்கணும், தங்கையாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இவரை எப்படி வேணாலும் நம்ம அழைத்தோமோ அந்த மாதிரியான ஒரு ரூபத்திலே வருவார் அப்படின்றது. அதாவது வருவார்னா என்ன, அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும், அதுதான். ஸோ அப்போ இந்திர ஹோமம் செய்யவிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பூஜா ஹோமம்.orgல. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா தத்தாத்ரேய பூஜையை பற்றி இங்கே பலருக்குமே தெரிவதில்லை. குழந்தை பிறப்பதற்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சந்தன கோபாலகிருஷ்ண ஹோமமும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயம்பர பார்வதி ஹோமம் கல்யாணம் ஆகிறதுக்கும் சொல்கிறாங்க. ஆனால் தத்தாத்ரேய ஹோமம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறப்பிற்கும் ஏற்றது, கல்யாணம் ஆகிறதுக்கும் ஏற்றது. அது மாதிரியே நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. நான் வந்து தத்தாத்ரேய ஹோமம் டைரெக்டாகவே நான் அதுதான் சொல்லுவேன். காரணம், தத்தாத்ரேய ஹோமம் செய்தால் வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும். தொடர்ந்து வீட்டில் ஏதாவது கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னா டக்குன்னு ஒரு தத்தாத்ரேய ஹோமம் பண்ணிட்டோன்னா
உடனடியாக அதற்குண்டான பலன் கிடைத்துவிடும். அதை பண்ணிவிட்டு அந்த கலச ஜலத்தை எடுத்து வீடு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னா போகிறோம். ஸோ தத்தாத்திரேய ஹோமம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், பலருக்குமே தெரிவது கிடையாது. அடுத்தது குபேரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் குபேரராக இருந்தாலும் சரி இந்திரனாக இருந்தாலும் சரி ஓடோடி வந்து என்ன வேணுமோ கொடுப்பாங்க. குபேரருக்கு பௌர்ணமியும் ஏகாதசியும் இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் வளர்பிற ஏகாதசி குபேரருக்கு நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட அவருடைய பிறந்தநாள் மாதிரி. ஸோ அதனால் இந்த ஒரு 3 விஷயங்களும் சேர்த்து பண்ணுறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சங்கல்பத்திற்கு உண்டான ஒரு ஆஃப் த அமௌண்ட் நம்ம பிரசாதமாகவே கொடுக்குறோம். சுக்கிரமணி அதை வந்து ஆகர்ஷணம் செய்யப்பட்டு கொடுக்கவிருக்கிறோம். இதுவுமே ரொம்ப நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனாலையும் இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம ஒரிஜினல் கிடைக்கிறதுக்கு எனக்கு அதில் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படி அதில் டூப்ளிகேட் ஒன்று பண்ணுறாங்கலாம் நான் செஞ்சே காமிச்சிருந்தேன் ஒரு இடத்துல. அதாவது வச்சிருந்ததை எடுத்து நான் பிரித்து காமிச்சிருந்தேன். ஸோ அது மாதிரியாக நம்மக்கிட்ட வந்து கிடைக்காது அப்படின்ற காரணத்தினாலையும் நம்மளாலேயே வந்து ஒரிஜினல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இனிமேல் சுக்கிரமணி மச்சமணியெல்லாம் நம்மகிட்ட கிடைக்காது. ஸோ இதை வந்து இந்த சுக்கிரமணியை எல்லோருக்கும் இருக்கக்கூடியது ஒரு 110 என்னமோ இருக்குது, அதில் 108 பேருக்கு அதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான முறையாக முடிவு செய்து அதை பண்ணியிருக்கோம். இப்போவே நிறைய பேர் அதை புக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்ததுனால் அந்த சுக்கிரமணி பிரசாதமும் தேவையாக இருந்தால் நீங்கள் தாராளமான முறையில் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பூஜையை பொறுத்த வரைக்கும், ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் கலச ஜல அபிஷேக சங்கல்பம்னு ஒன்று இருக்குது. அது பண்ணிக்கிறது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணணும். அது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிறது, நம்ம அதில் விட்டுட்டு குளிக்கிறது, அல்லது அதை எடுத்துக்கிறோம் வந்து நம்மளுடைய ஜுவல்லரிஸில், நம்மளுடைய கேஷ் பாக்ஸ் மேலே, இதெல்லாம் வந்து பீரோலெலாம் நம்ம வந்து தெளிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இப்போ வந்து இந்த குரு பூர்ணிமா நாளில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னே வச்சுப்போம். அப்படி வச்சுட்டே நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். குரு பூர்ணிமா நாள் அடுத்ததுலேருந்து வாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி செஞ்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கேஷ் வேலட்லேருந்து அல்லது பேக்லேருந்து உங்களுடைய கேஷ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சிடணும். சில்லறைகளெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். வேறு ஏதாவது நீங்கள் சேமித்து ஏதாவது வைத்திருந்தீங்களா அதையெல்லாம் எடுத்து நீங்கள் தனித்தனியாக ஒரு இடத்துல ஒரு முன்னால் ஏதோ ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. அந்த டேபிளில் நீங்கள் முன்னால் சேர் போட்டு உட்காருங்களே, அதில் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சா கூட சரி. ஜுவல்லரிஸு, ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேல்யூபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஜுவல்லரிங்கிறது மேக்ஸிமம் நம்ம போட்டுருக்க ஜுவல்லரிஸ் எல்லாம் கூட கழட்டி வச்சிடலாம், திரும்ப நம்மளே தான் எடுத்து போட்டுப்போம். இது மாதிரி வச்சுட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கதவெல்லாம் சாத்தி விட்டு முதலாக உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம், அதுக்கப்புறம் விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் நேராக நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்ககிட்ட கம்மியாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்போ என்கிட்ட வந்து இருக்கிறதுலே நான் குறைவாக தான் இருக்கேன், என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு சில நகைகள் தான் இருக்குது, வெள்ளி பாத்திரம் 1-2 தான் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இல்லை, வெள்ளி செயின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களோ, அல்லது வந்து வெள்ளி சார்ந்த டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தோ அது 1-2 தான் இருக்குன்னா அதெல்லாம் எது இருக்கோ அதை வைத்து விட்டு அதை நாம் பார்க்கும்பொழுது அது வந்து பன்மடங்காக பெருகுவதை போல் உண்டானது. அதாவது எவ்வளோ ஒரு அபுண்டண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். நம்மக்கிட்ட கம்மியாக இருந்தாலும் அப்படி தான் நினச்சிக்கணும், வேறு வழி கிடையாது. அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அது அபுண்டண்ட்டாக மாறும், உங்களுக்கு பன்மடங்காக பெருகும். அதை நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு ஒரு 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரும்போது ஐயோ எவ்வளோ இருக்கு என்கிட்ட, இது இன்னும் அப்படியே கூடுதலாக ஆகிக்கொண்டே இருக்க போகிறது, பெருக போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு ஒரு மந்திரமே இருக்கிறது, சிம்பிளானது தான், அதை நம்ம சொல்லலாம். அதை பார்த்துட்டு முதல்ல எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் அதை பார்த்து சிரிக்கிறீர்கள். ஆசிஃப் வந்து யாராவது ஒரு மனிதர்களிடம் பார்த்து நம்ம வந்து சிரிப்போம் அல்லவா, அதுபோல் அந்த ஒரு நம்ம பார்த்துட்டு அதுக்கிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிற மாதிரி அது மாதிரி சிரிக்கிறது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து வாஞ்சியாக கையிலே வந்து வைத்துக் கொள்வது, ஏதாவது பணமாக இருந்தால் அதை வந்து நீங்கள் தடவி பார்ப்பது, ஹக் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹக் பண்ணுறதுனா எப்படி நம்ம எடுத்து நம்ம மாரோட வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி, ஒரு நகையாக இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கொள்வது அப்படின்றது. அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருந்தாலும் அதுதான். ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் சின்ன பேப்பர்ஸ் இருந்தாலும் ஓகே, நம்ம சின்ன இடம் தான் எனக்கு, அதுதான் நான் வச்சுருக்கேன், ஓகே, அதையும் எடுத்து நம்ம வந்து ஹக் பண்ணிட்டு இந்த நிலம் வந்து எவ்வளோ பன்மடங்காக பெருக போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக்கொள்ளலாம். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து அதை நினச்சிட்டு கிஸ் பண்ணுறதுனா அதை கிஸ் பண்ணலாம். அதை அப்படியே ஒரு லவ்வபுளாக பார்க்குறது அப்படின்றது. இதை பார்த்து விட்டு அதுக்கு அடுத்த ஒரு கிடக்கக்கூடிய ஒரு 10 நிமிடங்கள் ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும், ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த மந்திரங்கள் இதெல்லாம். நடுவில் அடிக்கடி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். என்னோட தாந்திரிக ரகசியங்கள் புத்தகத்திலே இருக்கு. ஏகம் அநேகம் அநேகம் வந்தேறும் அப்படின்றது இது என்னுடைய ஒரு வைப் மந்திரம். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ தடவை அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வாந்தியாக சிரித்து கொண்டே அல்லது ரொம்ப கனெக்ஷனாக ஏற்படுத்திக்கிட்டீங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் பார்த்து என்ன இதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதானா, இது இருக்கிறதுனால தான் நம்ம உயிரே இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவும் வந்து ஒரு வாஞ்சையாக ஏகம் அநேகம் மனிதனும் வந்தேறும் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். அது அப்படி
பன்மடங்காக பெறுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் எங்கெங்க இடத்துலையோ வைக்கிறீங்களோ அது மாதிரி வச்சுட்டு அந்த அபுண்டன்ட் ஃபீலோடையே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்கலாம். ரொம்ப சாதாரணமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் இதில் உண்டான ஒரு பெனிஃபிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் தான் இதை நீங்கள் அப்படியே உங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்துங்கள். உங்களுடைய தம்பிகள் தங்கைகள் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளையும் இது மாதிரியான விஷயங்களாக சின்ன சின்ன விஷயங்கள் பாட புத்தகங்களை பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்களெல்லாம் எடுத்து பாட புத்தகங்களை அது மாதிரியாக எடுத்து வைத்து அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் விஷயங்களாக நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய இஷ்டம், உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி சொல்லணுமோ அது மாதிரி எவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்குது. எல்லாமே என் முன்னால் கொட்டி கிடப்பது எல்லாமே எவ்வளோ ஒரு ஞான பொக்கிஷத்தையே நான் வைத்திருக்கிறேனே அப்படின்னு நினச்சி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட பேனா எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குழந்தைகளை எழுதி டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 6 மணிக்கு மேலே எழுந்து கூட அவங்க செய்யலாம் தாராளமாக. வாரத்தில் ஒரு நாள் செய்ய சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சுட்டே வர சொல்லுங்கள். அவங்களுக்கு ஜென்ரலாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, மெமரி வந்து கம்மியாக இருக்குது, நல்லா பயங்கரமாக விழுந்து வந்து படிக்கிறாங்க. அவங்க போய் எழுத முடியும் போது ஏதாவது பிரச்சனை ஆகிடுது, சரியாக மார்க் வர மாட்டேங்குதுன்னா அது இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் வந்து இது ரெண்டுமே இருக்குது. ஆல்ரெடி அவன் வந்து 90 மார்க் வாங்குறான், 90 மார்க் வாங்குறா குழந்தை அப்படின்னா அது வந்து 98 மார்க் 99 மார்க் வாங்குற அளவுக்கு அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட் வரும். ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு குழந்தைகளுக்கு அதீத ஆர்வம் வரும். என் மேலே வந்து பொதுவாக இப்போ நிறைய பெண்களுக்கு ஒரு குறை உண்டு, இந்த குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் எதுவும் சொல்கிறது இல்லைன்னு. ஸோ அதுவுமே சொல்லிட்டேன். அதனால் கண்டிப்பான முறையிலே இந்த விஷயத்தில் உங்களுக்கு பண விஷயத்திற்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்குமே கூட அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு யாருக்காவது ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் கூட அவங்க ஃபோட்டோவை வைத்து அவங்க ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கிறது. இது இந்த மாதிரியான ஒரு டைம்லையாக இருந்தாலும் எடுத்து நீங்கள் மொபைலில் கூட பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்து தனியாக வச்சு பார்க்கணும் இல்லை, மொபைல்லேயே பார்த்துட்டு இருக்கிறது. உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே நீங்கள் வந்து ரிகலெக்ட் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருந்த தருணங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணங்கள் எல்லாம் அப்படி ரிகலெக்ட் பண்ணுறது. இது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பண்ணலாம். கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே சரி, அல்லது நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள், இவங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கான நண்பர்கள் நண்பிகள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். இது வந்து பன்மடங்காக பெருகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை நம்ம பண்ணினாலே இந்த ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே கண்டிப்பான முறையில் விலக ஆரம்பிக்கும். நம்மளுடைய அடிமனதிலே ஏதாவது ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரட்ஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை அப்படியே சுமந்துக்கிட்டே இருக்கிறது எல்லாமே நீங்குவதை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் காணலாம். நமசிவாய்.